வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதற்கான படிக்கல்லாக வந்தே பாரத் ரயில் சேவையின் விரிவாக்கம் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சென்னை, நாகர்கோவில், மதுரை, பெங்களூரு வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கல்வி வளர்ச்சியில் பெற்றோரின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். பொது விநியோக திட்டத்தில் இம்மாதத்துக்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஒதுக்கீட்டை குடும்ப அட்டைதாரர்கள் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம் என மாநில அரசு தெரிவித்துள்ளது. PSA சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனகத் சிங் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதற்கான படிக்கல்லாக வந்தே பாரத் ரயில் சேவையின் விரிவாக்கம் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சென்னை, நாகர்கோவில், மதுரை, பெங்களூரு, மீரட், லக்னோ ஆகிய 3 புதிய வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்களை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், இந்த 3 புதிய ரயில்களும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த 3 நகரங்களை இணைப்பதாக குறிப்பிட்டார். தமிழகத்தின் கோவில் நகரமான மதுரை தொழில்நுட்ப நகரமான பெங்களூருவுடன் இணைக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நவீனமயமாக்கப்பட்ட இந்திய ரயில்வேயின் புதிய முகமாக வந்தே பாரத் ரயில்கள் திகழ்வதாகவும் அவர் கூறினார். அதிவேக ரயில்கள் பயன்பாட்டுக்கு வந்ததை அடுத்து மக்கள் தங்களின் தொழில் விரிவாக்கம், வேலைவாய்ப்பு ஆகியவற்றை நிறைவேற்றுவதற்கான புதிய நம்பிக்கை பிறந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாடெங்கிலும் தற்போது 102 வந்தே பாரத் ரயில் சேவைகள் இருப்பதாக கூறிய பிரதமர், நாட்டில் உள்ள ரயில் நிலையங்கள் விமான நிலையங்களைப் போல கூடுதல் வசதிகளை பெறுவதற்கான திட்டமும் முழு வீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அனைத்து ரயில் நிலையங்களும் ரயில்வே கட்டமைப்பில் இணைக்கப்படும் முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதால் மக்களின் பயணம் எளிமையாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து தரப்பு மக்களுக்கும் வசதியான போக்குவரத்து சேவையை ரயில்வே உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் முயற்சியில் தெற்கு ரயில்வே முக்கிய பங்காற்றி வருவதாக தெரிவித்த பிரதமர், நடப்பு ஆண்டு பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு 6000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா, சுயசார்பு இந்தியா தொலைநோக்கு திட்டங்களுக்கு புதியதாக இன்று தொடங்கப்பட்ட 3 வந்தே பாரத் ரயில்களும் ஊக்கமளிக்கும் என்று அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களும் உலகத்தரத்திலான ரயில் சேவையை பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அடிக்கடி ரயில் பயணம் மேற்கொள்வோர், தொழில் வல்லுநர்கள், வர்த்தகர்கள் மற்றும் மாணவ சமுதாயத்தினருக்கு தரமான ரயில் சேவையை வந்தே பாரத் ரயில்கள் அளிப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நீண்டகாலம் ஆட்சி செய்த கட்சிகள் ரயில்வே துறையை மேம்படுத்த தவறிவிட்டதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 10 ஆண்டுகளில் ரயில்வேக்கான ஒதுக்கீட்டை 10 மடங்கு அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். 31,180 கிலோமீட்டர் தூரத்துக்கு புதிய இருப்பு பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 1326 ரயில் நிலையங்கள் முற்றிலும் மறுசீரமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கவச் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ரயில் போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான பணிகளும் நடைபெற்று வருவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற 3 வந்தே பாரத் ரயில்கள் தொடக்க நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு RN ரவி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய திரு எல். முருகன், தமிழகத்தில் தற்போது தொடங்கப்பட்டிருக்கும் 2 ரயில்களையும் சேர்த்து மொத்தம் 8 வந்தே பாரத் ரயில்கள் இயங்குவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் கூறினார். இன்றைக்கு சென்னைக்கும் நாகர்கோவிலுக்கும் புதிதாக ஒரு சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு மதுரைக்கும் பெங்களூருக்கும் ஒரு சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னையிலிருந்து பெங்களூர் வழியாக மைசூருக்கு ஒரு சேவையானது இருக்கிறது. ஏற்கனவே சென்னை டு கோயம்புத்தூருக்கு வந்தே பாரத் ரயில் இருக்கிறது. வந்தே பாரத் ரயில்கள் மிக வேகமாகவும் மாணவர்கள், மக்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் விதமாக, ஏன்னா காலையில இங்கிருந்து கிளம்புனா மதியத்துக்கு வந்து கோயம்புத்தூர் போயிடலாம். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல கிளம்புனா நைட்டு இங்க வந்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு மிக அதிநவீன வசதிகளோடு நம்மளுடைய தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ரயில் நிலையங்களாக வரலாற்று சிறப்புமிக்க வந்தே பாரத் ரயில்களை கொடுத்திருக்கிறார்கள் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்.
மதுரையில் வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரயில்வே இணையமைச்சர் திரு சோமண்ணா, நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் விருதுநகரில் நின்று செல்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் விரைவில் போக்குவரத்து தொடங்கப்படும் என்றும், மதுரை கூடல் நகர் ரயில் நிலையத்தை 2வது முனையமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல. பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள். 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை. தமிழகத்தின் கல்வி வளர்ச்சியில் பெற்றோரின் பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் நடைபெற்ற தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மண்டல மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், குழந்தைகளை வழிநடத்துவதிலும் அவர்களை அடுத்த கட்ட கல்வி பயில கொண்டு செல்வதற்கும் பெற்றோர் மிகுந்த பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அடுத்த தலைமுறையினரின் நலனுக்கான திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். எந்த ஒரு காரணத்திற்கொண்டும் ஒரு பிள்ளையோட படிப்பு தடைபட்டு விடக்கூடாது. அதற்கு தான் புதுமை பெண் திட்டம் கொண்டு வரோம், தமிழ் புதுமை திட்டம் கொண்டு வரோம். இப்படி இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம், தயவுசெய்து பள்ளி படிப்போடு நிறுத்திடாதீங்க, கல்லூரிக்கு அனுப்பிச்சி வையுங்கள். சரி, கல்லூரிக்கு அனுப்பிச்சி வச்சா போதுமா? அதன் பிறகு அந்த பிள்ளைக்கு வேலைக்கு என்ன செய்வீங்க? அதற்காக தான் நான் முதல்வன் திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக பிள்ளைக்கு எந்த திறமை இருக்கின்றதோ, எந்த ஃபீல்டில் போகணும்னு ஆசைப்படுறானோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக அந்த குழந்தைகளை இன்றைக்கி நாங்கள் வளர்த்து எடுத்து அந்த திறமையை கற்று தந்து நல்ல இடத்துல போய் வேலைக்கும் விடுறோம். ஆக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பிள்ளையை பற்றி எங்களை நம்பி ஒப்படைச்சிருங்க. உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய ஒத்துழைப்பு. பெற்றவங்களாம் சரி, ஆசிரியர்களும் சரி, நம்முடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோடு தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம பிள்ளைக்கென்று பல திறமைகள் இருக்கின்றது. அந்த திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டியதுதான் உங்கள் அனைவருடைய பொறுப்பு. தமிழகத்தில் உயர்கல்வி படிப்புகளில் சேரும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் மாணவ மாணவியருக்கான பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களை வழங்கி பேசிய அவர், உயர்கல்வியில் சேரும் மாணவ மாணவிகள் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் புதிய திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார். பள்ளி கல்லூரி மாணவ மாணவியருக்கு இலவச தங்கும் விடுதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தருவதால் கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவில் உயர்கல்வியில் சேர்ந்து வருவதாக திரு பொன்முடி தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு நடமாடும் கால்நடை மருத்துவ ஆம்புலன்ஸ் வழங்கப்படும் என மாநில மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் நடமாடும் கால்நடை மருத்துவ ஆம்புலன்ஸ் சேவையை இன்று அவர் தொடங்கி வைத்தார். கிராமப்புறங்களில் கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் நெடுந்தூரம் சென்று கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் சிரமத்தை தவிர்ப்பதற்காக முதற்கட்டமாக 200 ஆம்புலன்ஸ்கள் வாங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் கிராமப்புற விவசாயிகள் மிகவும் பயன்பெறுவார்கள் என்றும் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கூறினார். பொது விநியோக திட்டத்தில் இம்மாதத்துக்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஒதுக்கீட்டை பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுக்கான ஒதுக்கீட்டை முழுமையாக பெறும் வகையில் இந்த கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக இன்று வெளியான மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாவட்டச் செய்திகள். திருநெல்வேலி மாவட்டம் கூட்டப்புலி கிராமத்தில் தூண்டில் வளைவு அமைக்கும் பணியை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 12,775 மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆர் காந்தி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி அருணா இன்று ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான பச்சை சாத்தி சப்பர வீதி விழா இன்று நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் வனப்பரப்பை அதிகரிக்கும் நோக்கில் மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட வனத்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. PSA சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனகத் சிங் பட்டம் வென்றார். கொல்கத்தாவில் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 11-5, 11-3, 11-7 என்ற செட் கணக்கில் பிலிப்பைன்ஸின் ஜெமிகா அரிபிடோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதற்கான படிக்கல்லாக வந்தே பாரத் ரயில் சேவையின் விரிவாக்கம் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சென்னை, நாகர்கோவில், மதுரை, பெங்களூரு வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கல்வி வளர்ச்சியில் பெற்றோரின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். பொது விநியோக திட்டத்தில் இம்மாதத்துக்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஒதுக்கீட்டை குடும்ப அட்டைதாரர்கள் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம் என மாநில அரசு தெரிவித்துள்ளது. PSA சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனகத் சிங் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.